இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, நம்மையே தாழ்த்துவோம் வாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மமதையில் இருக்காம நம்மையே தாழ்த்தி வாழ இறைவன் ஒரு அழைப்பினை தருகிறார். இந்த அருளின் காலத்துல நம்மை தாழ்த்துகிற பொழுது நாம் இறைவனின் பிள்ளையாக முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்று அவரோடு இணைந்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, வேணாங்க இந்த அகங்காரம், ஆணவம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை தான் முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற இந்த சிற்றின்ப ஆசைகளை தூக்கி எறிந்து, இறைவா, அனைத்தையும் படைத்தவர் நீர், அகிலத்தையும் படைத்தவர் நீர், உம்மால் என்று இந்த உலகில் எதுவுமே அசைவதில்லை என்று ஆண்டவரிடத்திலே சரணாகதியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மையே தாழ்த்துவோம், வாழ்வில் உயருவோம். தாழ்த்துதலின் மேன்மையை நற்செய்தியில் இறைவன் சொல்லித் தருகிறார். வாங்க, ஆண்டவரோடு வார்த்தைகளை ஏறெடுத்து பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, யார் ஒருவன் தன்னையே பெரியவன் என்று காண்பிக்கின்றானோ அவனை கடவுள் முழுமையாக வெறுக்கிறார். அவர் கடவுளுக்கு பிடிக்கிறதே கிடையாது. இன்றைய நற்செய்தியில் இயேசு மறைநூல் அறிஞர் பரிசேயர்களை கண்டிக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் தங்களையே மற்றவர் முன் பெரியவர்களாக காண்பித்தார்கள். தாங்கள் செய்வதையெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே செய்தார்கள். விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களின் முதன்மையான இருக்கைகளையும் விரும்பினர். பொது இடங்களில் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதை விரும்பினர். பிறர் முன் தன்னை பெரியவன் என காண்பிக்கவனுக்கு ஆணவம் உள்ளது என்பதை உளவியலாளர்களும் நமது யதார்த்த உண்மைகளும் சொல்லித் தருகிறது. எப்பயுமே நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், எனக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி போறவங்கள ஒரு ஆணவத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மனித ஆணவம் ஆண்டவருக்கு பிடிப்பது கிடையாது, அறவே பிடிப்பது கிடையாது. என்றால் கடவுள் எல்லாவற்றையும் படைத்தவர். பாடும் பறவைகளை படைத்தார், ஒளி கொடுக்கும் சூரியனை படைத்தார், நம் தலைமுடிகளை எண்ணி வைத்துள்ளார். அவர் நம் உள்ளத்தில் உள்ள ரகசியங்களை நன்கு ஆய்ந்தறிகின்றவர். அவர் கடவுள் அவர் கொடுத்த உயிர் மூச்சை கொண்டு அங்குமிங்கும் ஓடி தன்னையே பெரியவன் என காண்பிக்கும் மனிதனை இறைவன் அறவே வெறுத்து ஒதுக்கி விடுவார். நம் மனித நிலையை தாண்டி நம்மை நாம் உயர்த்தி கொள்வது சரியா? ஆணவம் என்பது பிறரை விட நான் உயர்ந்தவன் என்று நினைக்க தூண்டுகிறது அல்லவா? நாம் எவ்வளவு பெரியவர்கள் என்பதில் இறைவனுக்கு அக்கறை இல்லை. நமது வாழ்வால் நாம் பிறரை பெரியவர்களாக மாற்றுவது தான் இறைவனுக்கு முக்கியம். ஆணவம் உள்ளவன் இறைவனுக்கு முதலிடம் கொடுப்பதில்லை, தனக்கே முதலிடம் கொடுக்கின்றான். தன்னையே பெரியவன் என்று காண்பித்துக் கொள்கிறவன், அவர்கள் சில நேரத்துல அது ஒரு வகையான சைக்காலஜி டிஸார்டர் கூட சில நேரத்துல சொல்லிடலாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நான் தான் 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 எந்த இடத்துல பார்த்தாலும் தன்னை முதன்மைப்படுத்த விரும்புகிற ஒரு குணநிலை. எனவே இறைவனுக்கு தன் வாழ்வில் முதலிடம் கொடுக்கிறவன் இறைவனது ஆசிரியை பெறுகிறான். அவன் இறைவனின் விருப்பத்தை தம் வாழ்வில் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். சற்று சிந்திப்போம். இந்த அருளின் காலத்துல எனது வாழ்வில் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறேன்? இறைவனுக்கா அல்லது நான் என்ற இந்த மனித ஜடத்திற்கா நான் முதலிடம் கொடுக்கிறேன் என்று சற்று சிந்திப்போம். இறைவனுக்கு நம் வாழ்வில் முதலிடம் கொடுக்கிறோமா? இதை யாரால் செய்ய முடியும்? இறைவனோடு ஒன்றித்து பயணிக்கின்ற ஒவ்வொரு ஆளும் செய்ய முடியும். பொது இடங்களில் பெரியவன் என காண்பித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேனா என்று சற்று சிந்தித்து பாருங்க. அன்னை தெரசா கூறுவது போல, பிறர் நம்மிடம் வரும்போது நாம் அவர்களை விட பெரியவர்கள் என்று நினைக்காமல் நம்மிடமிருந்து செல்லும் போது மகிழ்ச்சியாக செல்லுகின்ற ஒரு மனநிலையை கொடுத்து அனுப்புபவர்களாக நம்மை நாம் உருவாக்கி கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன், என் நெஞ்சம் காத்திருக்கிறது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று இறைவனின் பாதத்திலே நம்மையை தாழ்த்தி வாழுகிற பொழுது என் இறையருள் முழுமையாக உங்களை நிரப்புகிறது என்று ஆண்டவர் வழி நடத்துகிறார். நம்மையே தாழ்த்துவோம், இறையருளை பெறுவோம், நம்பிக்கை நாயகனின் அன்பு பாதத்தில் பயணம் செய்வோமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, இன்று எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து போக ஒரே காரணம் ஆணவம் என்ற அந்த செயல்பாடு தான். அந்த ஆணவம் என்ற அகங்காரங்களை எங்கள் வாழ்க்கையின் முழுமையாக அறவே வெறுத்து தாழ்மையின் சிகரமாக எங்களை தாழ்த்தி உம் பதம் பணிந்து வாழ வரம் தாரும் ஆண்டவரே. பிரைஸ் அல்லாஹ்.